சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம தமிழ் செல்வி ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சியை தனியாக எப்படி சென்னை வரைக்கும் அனுப்புறது, அவளை எப்படி பத்திரமா பார்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா படபடப்பாக யோசிச்சுட்டே இருக்காங்க, அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சேதுக்கு கால் பண்ணி, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவள் சின்ன குழந்தை உங்களுக்கு தெரியாதா, ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் அவளை அலைச்சல் படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை நீ சொல்லாத அப்படின்னு சேது சொல்றாங்க. ஆனா தமிழ் செல்வி பாத்தீங்கன்னா மனசு கேட்கல, எப்படி குழந்தை அவ்வளவு தூரம் போவா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வரேன் சென்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சேது முடியாது, நீ எதுக்காக எங்க கூட வரணும், நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் செல்வி பொறுக்க முடியாம பாத்தீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சேது கூட்டிட்டு போக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கூட நம்ம ஐஸ்வர்யா மலரும் போறாங்க. கண்டிப்பா மீனாட்சி நல்லபடியா பார்த்துப்போம் அப்படின்னு சமாதானம் சொல்றாங்க. என்ன சொன்னாலும் நம்ம தமிழ் செல்வியால ஏத்துக்கவே முடியல, மீனாட்சி எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா மட்டும் தனியா அனுப்பிச்சிடலாம், எப்படியாச்சும் மீனாட்சியை இங்கே நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களோட திட்டம் பழிக்கல. சேது மீனாட்சி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி பாதி வழியில நானும் வரேன், போற வழியில நிப்பாட்டி கேட்கிறாங்க, என் குழந்தை கூட நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா சேது தமிழ் செல்வியை கூட்டிட்டு கார்ல ஏத்திக்கிறாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நாம மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா இவங்க வேற வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்காங்க. குழந்தை ரெண்டு பேரையும் ஒன்னாவே வச்சிருக்காங்க, தனித்தனியா இருந்தா அழுதுட்டே இருக்காங்க, அதனால கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சிருந்தா அமைதியா இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் கடுப்பா இருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி ஒரு ரூம் கொடுத்துடுறாங்க. நம்ம சேதுவும் ஐஸ்வர்யாவும் ஒரு ரூம்ல இருக்காங்க, அழுதுட்டே இருக்காங்க குழந்தைங்க. இதனால பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. இங்கே குழந்தை நானே பார்த்துக்கிறேன், நீங்க போங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாது, என் குழந்தை என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சேது சொல்லிடுறாரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றத.